மாணவ செல்வங்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முதற்கண் வணக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில், அதாவது 2024-25 கல்வியாண்டில் தேசிய வருவாய் வழி திறனாய்வு தேர்வுக்கு அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இத்தேர்வினை எழுதலாம். தேர்வு தேதி பிப்ரவரி 22 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வு பற்றிய விவரங்களை காணொலியில் மிக சுருக்கமாக காண்போம். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இத்தேர்வினை எழுத விரும்பினால் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு உரிய விண்ணப்பங்களை 31/12/2024 முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரை அந்தந்த தலைமை ஆசிரியரிடம் பெற்று முறைப்படி பெற்றோர்களிடம் கையெழுத்து வாங்கி ஒப்படைக்க வேண்டும். மாநிலம் தழுவிய அளவில் நடைபெறும் இத்தேர்வில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆண்டிற்கு 12,000 வீதம் 48,000 உதவித்தொகை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கணும், அவ்வளோதான். முக்கியமாக அந்த மாணவனுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 3,50,000 லட்சம் இருக்கணும். 3,50,000 தான், அதை தாண்டி இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் மாணவனுடைய பெயர் எவ்வாறு இடம்பெற வேண்டுமோ அதன்படி விண்ணப்பத்தில் மாணவனுடைய பெயரை எழுதி தர வேண்டும். அதற்கு முன்பே ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால், ஆதார் கார்டு போன்றவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் முன்கூட்டியே திருத்தங்களை மேற்கொண்டு விட வேண்டும். தற்போது நடைமுறை பயன்பாட்டில் இருக்கிற மொபைல் நம்பரை தான் கொடுக்கணும். மினிமம் 5 ஆண்டுகளுக்காவது அந்த மொபைல் நம்பரை மாற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இத்தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டால் அந்த மாணவனுக்குரிய உதவித்தொகை சார்ந்து ஓடிபி ஆனது தற்போது பதிவு செய்யப்படும் மொபைல் எண்ணிற்குத்தான் அனுப்பப்படும் என்பதால் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்றொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவன் எந்த மாவட்டத்தில் தற்போது படித்து கொண்டு இருக்கிறானோ அந்த மாவட்டத்தின் பெயரை தான் குறிப்பிட வேண்டும். அந்த மாணவனுடைய சொந்த மாவட்டத்தை விண்ணப்பத்தில் குறிப்பிடக்கூடாது. அதாவது மாணவனுடைய அட்ரஸ் ஒரு மாவட்டத்தில் இருக்கலாம், அவன் படிச்சுட்டு இருக்கிறது வேறு மாவட்டமாக இருக்கலாம். விண்ணப்பத்தில் இப்போ எந்த மாவட்டத்தில் படித்து கொண்டு இருக்கிறானோ அந்த மாவட்டத்தை தான் குறிப்பிடணும். ஏன் அப்படின்னா, இந்த என்எம்எம்எஸ் தேர்வுக்கு உதவித்தொகையானது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அதனால் தற்போது அந்த மாணவன் எந்த பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிறானோ அந்த பள்ளி அமைந்திருக்கிற மாவட்டத்தை தான் விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். தேர்வுக்குரிய விண்ணப்ப கட்டணம் 50 ரூபாய் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இத்தேர்வு பற்றிய மேலும் விவரங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே பல முறை வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். முக்கியமாக பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலாக அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அவன் படிச்சுட்டு இருந்திருப்பான். யூஸ்வலாக அவன் பள்ளி அளவிலான தேர்வுகளை தான் எழுதியிருப்பான். முதல் முறையாக அவன் ஒரு போட்டித் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்பு 8ஆம் வகுப்பில் தான் அவனுக்கு கிடைக்குது. இப்பொழுது கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு அடுத்தடுத்த போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயன்படும். 9ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா ஊரக திறனாய்வு தேர்வு, ட்ரஸ்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. 10ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு காத்திருக்கிறது. 11ஆம் வகுப்பிலும் முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு காத்திருக்கிறது. ஆக இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியமாக இந்த போட்டித் தேர்வு தான், என்எம்எம்எஸ்னு சொல்லக்கூடிய 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு தான் முதல் போட்டித் தேர்வு. இதற்கு அந்த மாணவன் எவ்வாறு தன்னை தயார்படுத்தி கொள்கிறானோ அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த போட்டித் தேர்வுகளை அந்த மாணவன் மிக எளிதாக சுலபமாக தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். இத்தேர்வுக்குரிய பாடத்திட்டம்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு பாடத்தை கணிதம், அறிவியல், சமூகவியல் முழுமையாக படிக்கணும். ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3 முழுசாக படிக்கணும். 8th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் புக்கு மிடில் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். ஹைஸ்கூலில் ஃபுல் புக்காக இருக்கிறதுனால ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி போர்ஷன் வரைக்கும், அரையாண்டு தேர்வுக்குரிய பாடத்திட்டம் வரைக்கும் 8ஆம் வகுப்பு புத்தகத்தை நல்லா படிச்சுக்கணும். மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 2 பேப்பராக இந்த எக்ஸாம் நடக்கும். மேட்டு, சாட்டுன்னு சொல்லுவாங்க, மனத்திறன் தேர்வு, படிப்பறிவு திறன் தேர்வுன்னு. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய பேப்பர் 1ங்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது தான் பாட புத்தகத்திலிருந்து எழுப்பக்கூடிய வினாக்களை அடிப்படையாக கொண்டு இருக்கும்.